ஓபிஎஸ் வந்து எப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குறித்த அட்டைகள், அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும். அதனால வந்து இது அழகா வந்து ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்க. அது வந்து மாயை தான். சட்டம் ஒழுங்கு பேசுறாரு, பண்ணிருக்காரு. இது மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. பொதுச் செயலாளர் பதவியில இருந்து விலகணும் அப்படின்றலாம் இப்ப தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளர் வச்சுட்டு இருக்காரு. இல்ல அதுதாங்க சொல்றது. ஓபிஎஸ்ங்க, ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் அவர் சொல்லுங்க. அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன? யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர்? அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா? சொல்லுங்க. அம்மாவால் அறிமுகப்படுத்தப்படல. இன்னைக்கு அந்த நீ பேச இருக்கட்டும், அதே போல நானா இருக்கட்டும், எல்லாம் வந்து அம்மா அடையாளம் கண்டு காட்டினது எல்லாமே. அப்படிதான் இன்னைக்கு வந்து அதிமுக நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டது. ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டது. டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது. அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரியகுளம் எம்பி எலெக்ஷன்ல நிற்கும் போதுதான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு. அதே புதுச்சா என்ன சொன்னாரு? ஆரம்பத்துல 89ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது, காங்கேயம் தானே இது இது போடி சட்டமன்ற தொகுதி. போடி சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு திருமதி ஜானகி அம்மாவுடைய அணியின் சார்பில் வந்து வெண்ணிராட நிர்மலா நிற்கிறாங்க. அது வெண்ணிராட நிர்மலா நிற்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜென்டா இருந்தவரை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் தானே. அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்பு இருந்தா இல்ல அம்மா அரசியல் கொண்டு வந்தாங்களா? டிடிவி நிற்கும் போதுதான் தெரியும். அம்மாவும் தெரியாது, புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு. அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் வழங்குறது. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமா இருக்கும். சரி, ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அதன் பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால வளர்ந்த நம்ம? கட்சியால வளர்ந்த நம்ம. கட்சி தான் நமக்கு. இந்த அடிப்படையில ஒரு கட்சி ஆபீஸே போய் அடிச்சு ஓடிக்கலாமா சொல்லுங்க? நாங்கெல்லாம் கோயில வளர்ந்த இது புரட்சியில் எம்ஜிஆர் மாளிகை, அதை போய் இடிச்சு அடிச்சு ஒடிச்சு கொள்ளடிச்சு டாக்குமெண்ட் ஒடிச்சு கோர்ட்ல கேஸ போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு குழப்பம் ஏற்படுத்தி அதன் ஒரு ஆதாயம் தேடுகின்ற வகை ஆதாயம் தேட முடியுமா என்ற அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது. அப்படி பண்றவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்களால் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் எதுவும் எடுபட போகுது. அதுதான் போலீஸ் சொல்லிட்டாரு. அது அவங்க கட்சியிலே இல்லையே. கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? கேள்வி. விலகி சென்றவர்களை இணைக்க நீங்க முயற்சி மேற்கொள்றீங்களா? அதிமுகவில் இருந்து யாருமே விலகி போலியா? இந்த 3 பேர் தவிர சொல்லுங்க. அவங்க வந்து அது புதுசா சொன்னது மாதிரி பொதுக்குழு இருக்க முடிவு. அது சசிகலாவும் பொதுக்குழு இருக்க முடிவு, டிடிவியும் பொதுக்குழு இருக்க முடிவு, திரு ஓபிஎஸ் பொதுக்குழு இருக்க முடிவு. 3 பேர் தானே. அது வேற யாரு விலகி போயிருக்க சொல்லுங்க? எல்லாமே பார்த்தா தஞ்சாவூர்லயே எல்லாருமே வந்து இன்னைக்கு பூஜா தலைமை ஏற்றி இன்னைக்கு வந்து கட்சியில சேர்ந்துட்டாங்களே. இன்னைக்கு அது மாதிரி இருக்கிற சில பேர் ஒரு 2% 1% கூட அவங்க வந்து சேர்ற ஒரு நிலைமை தான் இருக்கக்கூடிய. ஏன்னா அப்படி இருக்க நிலைமையில ஒரு முழு பூசணிக்காய் சோத்துற மறைக்கிறதுல என்ன 90% இணைச்சிட்டாங்க சொல்லுங்க? என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்க? ஒரு டிடிவியோ ஓபிஎஸோ 3 பேர் இணைஞ்சிருக்காங்க. அதுல 90% இணைஞ்சிட்டு சொல்றாங்க. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் 50 ஆண்டு காலம் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி வளர்த்த இந்த மாபெரும் இயக்கம் இந்த தேர்தலில் படு தோல்வி அடைந்ததற்கு யார் காரணம் என்பதனை மக்கள் நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சின்னமான இரட்டை இலையை 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் தன்னுடைய டெபாசிட் தொகையை இழந்திருக்கிறது. 13 இடங்களில் 3வது இடத்திலும் 2 இடங்களில் 4வது 5வது இடங்களிலும் அதனுடைய நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. உருவாவதற்கு காரணம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தொண்டர்களுக்கான இயக்கமாக, தொண்டர்கள் இயக்கமாகத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்கள், நிறுவினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக, யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை உருமாற்றினார்கள். இன்றைக்கு நடைபெற்ற இந்த பொதுத் தேர்தலில்
நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் உட்பட 10 தேர்தல்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மாபெரும் இயக்கம் வீழ்ச்சி அடைந்திருப்பதற்கு என்ன காரணம் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த நிலை தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சக்திகள் இணைய வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் கூக்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களும் இதே கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் என்னதான் கட்சியை பலமான கட்சியாக எடுத்து சென்றாலும் பொதுமக்கள் வாக்களித்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதுதான் வரலாறு, தேர்தல் வரலாறு. இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் பொதுமக்களுடைய கருத்தை, நல்ல அபிப்பிராயத்தை நாம் இழந்திருக்கிறோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஜெயக்குமாருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை. அவர் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை கூட வராது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலிருந்தே இந்த கட்சியை படுபாதாளத்தில் தோல்வி மேல் தோல்வியை ஏற்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் யார் என்பது உங்களுக்கு புரியும். இந்த தேர்தலில் இந்த படுதோல்வியில் நாம் பாடம் படிக்கவில்லை என்று சொன்னால் இதை நான் முதல் தோல்வி, இந்த 10 தோல்விக்கு முதல் தோல்வி நடைபெற்றதை அப்பயே நான் சொன்னேன். தோல்விக்குரிய காரணங்களை அறிந்து புரிந்து நாம் அனைவரும் அந்தந்த பகுதிகளில் தொகுதிகளில் சென்று கட்சியை வலுப்படுத்தக்கூடிய பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னோம். யாரும் கேட்கல. இன்னைக்கு பேப்பர்ல அதை பத்தி விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. அறிக்கை விட்டாங்க, அதிமுக ஓட்டு யாருக்கும் போடக்கூடாது, நடுநிலை வைங்கன்னு சொல்லி. 83-84% வாக்குப்பதிவில் இருந்தால் அதிமுக ஓட்டும் சேர்த்து தான் பதிவாகி இருக்கிறது நிலை இருக்கிறது. அவர்கள் யாருக்கு வாக்களித்திருக்கார் என்பது தேர்தல்